வெல்கம் டு நாகஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்களுக்கு எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணலாம் அண்ட் நம்மளுடைய ஐலாஷ் ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்காமையே நம்மளுடைய ஐலாஷ்க்கு எவ்வளவு அழகா திக்கா லாங்கா காட்ட முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போற பெண்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் காலேஜ் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஐ மேக்கப் மட்டுமே இருந்தா கூட நம்மளுடைய ஃபேஸே ரொம்ப அழகா தெரியும். சோ வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ லைட்டா சும்மா மேக்கப் பவுடர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்க மேக்கப் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறமா பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். நான் இப்போ லைட்டா பவுடர் மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன் கண்ணு மேல. அதுக்கு மட்டும் என்ன பண்றது? அடுத்ததா நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐ ஷேடோ பிளான் பண்ணுங்க. இப்போ நான் சும்மா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் ஆரஞ்சு கலரில் ஐ ஷேடோ எடுக்க போகிறேன். இதோ எப்போவுமே லைட்டாக எடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்து அப்ளை பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணுறேன். சில நேரம் நம்மளுடைய கலர், அதாவது ட்ரெஸ்ஸில் இருக்கிற டபுள் கலர் 3 கலர்ஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி நம்ம ஐ ஷேடோ மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இப்படி வளைவாக போடுங்க, கண்ணுடைய ஷேப் ஏற்ற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா அது கண்ணா பின்னான்னு இருக்கும், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கண்ணில் பாருங்க, இப்படி இந்த இடம் இதுதான், இந்த வளைவு தான் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்படி அப்ளை பண்ணணும். ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா போடுவாங்க, அது எல்லாருடைய ஃபேஸ்க்கும் செட் ஆகாது. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு போட்டா செட் ஆகுமோ அந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க, அது நேச்சுரலா அழகா இருக்கும். அடுத்ததான் நாம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண பென்சில் தான் எடுத்திருக்கேன். இந்த பென்சிலோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 12 ரூபாய் மட்டும்தான். நல்லா டார்க்கா இருக்கும் நம்மளுக்கு இந்த பென்சில். நம்ம பென்சில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐப்ரோ இயற்கையாகவே நம்மளுக்கு பிளாக்கா இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐப்ரோ ப்ரஷ் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து என் பாப்பாவுடைய ப்ரஷ். குழந்தைங்களுக்கு நாம ப்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரஷ் பழசு இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே. அதை எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ் வந்து முடிஞ்ச அளவு இந்த பிளாஸ்டிக்கோட அந்த ப்ரஷ் ஒட்டி இருக்கிற மாதிரி அதை முடிஞ்ச அளவு ட்ரிம் பண்ணி கட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ என்னுடைய ஃபேஸ்ல ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் நான் மேக்கப் பண்ண போறேன். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நானே ஐப்ரோ ஷேப் பண்ணல, எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஹேர்லாம் இருக்கு. அது நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படியே வளரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் எடுக்காம இருக்கு. இப்போ நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்லைன் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அங்கங்க கொஞ்சம் டார்க்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. நம்மளுடைய ஐப்ரோவும் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் எப்போவுமே இந்த ஐப்ரோ இங்கே வரைக்கும் நான் ஃபில் பண்ண மாட்டேன். நான் இந்த ஏரியா மட்டும்தான் ஃபில் பண்ணுவேன்.
ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் போட்டாச்சு. அடுத்ததா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரஷ் எடுத்து நம்ம எப்படி தலை சீவுவோமோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஐப்ரோவை நம்ம சீவி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஐப்ரோவுடைய ஷேப் வந்து ஐப்ரோவுடைய ஹேர் க்ரோத் எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணி அதே பக்கமே நீங்கள் சீவி விடணும். இந்த பாருங்க. இப்படி நாம பண்றதுனால அதாவது நம்ம ஐப்ரோ பென்சில் போடும்போது நம்மளுக்கு அங்கங்க அந்த பிளாக் வந்து அதிகமா தெரிஞ்சாலும் அது வந்து நாம இப்படி ப்ரஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஐப்ரோ வந்து ஈவனா பிளாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே நம்மளுடைய ஐப்ரோட ஷேப்பே இதுதான் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்காக மொல்லமா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஹேரே இப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேச்சுரலா தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்குன்னு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம நல்லா சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்க்காலாம் போடாதீங்க. எதுவுமே நம்மளுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு ஓகே. உங்களுடைய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐப்ரோடைய டார்க்னஸ் கம்மி பண்ணுறதும் அதிகப்படுத்துறதும் உங்களுடைய இஷ்டம். அடுத்ததான் நாம இப்போ ஐலைனர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐலைனர் ஃபேஸஸ் உடைய ஐலைனர் எடுத்திருக்கேன். உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எந்த விதமான ஐலைனர் கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அது வந்து கொஞ்ச நேரம் ஸ்டே ஆகுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதனால அது உங்களுடைய இஷ்டம். நான் வந்து ஃபேஸஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன். நாம வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் போடணும், சீக்ஸ் இது ஃபில் பண்ணணும், எதுவுமே இது கிடையாதுங்க, நீட் கிடையாது. நம்மளோட இது வந்து கண்ணு, நம்மளுடைய ஐப்ரோ அண்ட் லிப்ஸ், இது மட்டும் நாம வந்து பளிர்னு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மேக்கப்பும் போடலனாலும் பரவாயில்ல. அதாவது ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி சொல்கிறேன். ஃபேஸஸ் ஐலைனர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் ஃபேஸஸ் பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றி. இது வந்து நாம யூஸ் பண்ணிட்டு நம்மளா வாஷ் பண்ற வரைக்கும் சுத்தமா கொஞ்சம் கூட கலையாது இந்த ஐலைனர். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க ஐலைனர் போடும்போது உங்களுடைய ஐலேஷை ஒட்டி ரொம்ப மெல்லிசா ஒரு கோடு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல திக்னஸ் கொடுத்துட்டே வாங்க. எடுத்த உடனே பெருசா போடாதீங்க, நம்மளால அதை கலைக்க முடியாது. கலைச்சாலும் நம்மளுடைய ஐ ஷேடோல இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ணணும். ஸோ மெல்லிசா ஒரு தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரஷ்ஷுடைய நுனி இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு தான் நான் ரொம்ப தின்னா லைன் கொடுத்துருக்கேன். இதோட போதும் அப்படின்னா நீங்க நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நாம திக்னஸா இருக்கணும் அப்படின்னா திக்னஸா போடுறதா கொஞ்சம் கண்ணும் அழகா இருக்கும் பெருசா பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் அடுத்த லேயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ இந்த ஐலைனர் வந்து திக்னஸ் கொடுக்க போறேன். பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பண்ண போறேன். இது பாருங்க, நான் இந்த அளவு திக்னஸ் கொடுத்துருக்கேன். நான் இதோட மட்டும் நிறுத்த மாட்டேன். எப்பவுமே நான் ஐ மேக்கப் பண்ணேன் அப்படின்னா கீழையும் ஐலைனர் வச்சு நான் லைன் கொடுப்பேன். அது நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது இப்போ நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. நீங்க ஒரு 4-5 வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா நீங்க வரைய முடியும். இப்போ அதை பார்க்கலாம். நான் மேலே இந்த இதுக்கு என்ன ட்ரிக் சொன்னேனோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற ஐலேஷை சுத்தி இது ஒட்டினாப்புல நீங்க மெல்லிசா லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கிக்கோங்க. இப்படி இந்த இடத்த லைட்டா இப்படி இழுத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய கண்ணுக்கு கீழே சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம இப்படியே விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சின்ன சின்ன லைன்ல போயிட்டு இந்த ஐலைனர் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் லைட்டா இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நம்மளுடைய முடிக்கு கீழே
பாருங்க ரொம்ப தின்னா ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2 கண்ணுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க நம்ம மேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ இந்த மேலே இந்த ஐலைனர் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த கீழே நாம வரைஞ்சது ரெண்டையுமே ஒன்று சேர்த்து விட்டுருங்க. அப்பதான் அந்த கண்ணு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தனித்தனியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடமும் நாம சேர்த்தாச்சு பாருங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அழகா இருக்கு கண்ணு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம சாரி எல்லாம் கட்டணும் அப்படின்னா இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடும்போது நம்மளுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாரிக்கும் அதுக்கும். இப்போ நான் இதை இப்படியான ஃபினிஷ் பண்ண போறேன். அவ்வளோதான், இது போதும் நம்மளுக்கு. இந்த கார்னர் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். கண்ணு உள்ள வந்து ஐலைனர் படுற மாதிரி பண்ணாதீங்க. கண்ணுக்கு வெளியில நாம இப்போ அவுட்லைன் தான் கொடுத்துருக்கோம் கண்ணு சுத்தி. சூப்பரா இருக்கு. அடுத்ததா இது இன்னும் அழகா இருக்கணும் உங்க கண்ணு அப்படின்னா கண்டிப்பா காஜல் மேலையும் கீழ் சைடும் நீங்க கொடுத்தே ஆகணும். அப்பதான் கண்ணு இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். காஜல் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வீட்டில் இப்போ ஷூட்கெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட, நீங்க வந்து என்ன காஜல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து இந்த பென்சில் வந்து வெறும் 12 ரூபாய் தாங்க. நான் இது சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். நல்ல டார்க்கா இருக்கும். நான் ஷூட்டிங்க்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து இது மட்டும் தான். ஐலைனருக்கு காஜலுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து கண்ண இடத்துல நம்மளுக்கு ஒட்டாம ரொம்ப நேரம் கலையாம அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியில போனா இந்த மாதிரி ஃபேஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த நார்மல் இந்த காஜல் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். டார்க்கா இருக்கிற காஜல் அப்படின்னா நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஸ்மஜ் ஆகாம இருக்கணும். இப்போ நான் ஷூட்டிங்காக தானே, நான் வெளியில போறது இல்லை. ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். எப்பவுமே நம்ம ஐலைனர் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காஜல் போட்டு ஐலைனர் போட்டு அந்த இடையில அந்த முடியுடைய பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் கலர் அப்படியே தெரியும். அந்த மாதிரி தெரியாம நல்லா டார்க்கா ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அது ஒரு ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். இப்போ ஃபேஸஸ் காஜல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணோடனே நல்லா டார்க்கா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2-3 டைம் போட்டிங்கன்னா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி மேல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, கண்ணில் கிட்ட குத்திக்காதீங்க. இங்க பாருங்க கண்ணு, 2 கண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. காஜல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணலாம். மஸ்காராலேயே நிறைய ட்ரிக் இருக்குங்க. நம்மளுடைய இப்போ ஃபால்ஸ் ஐலாஷ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணவே வேண்டாம். மஸ்காரா வந்து சில டிப்ஸ் நான் இப்போ சொல்றேன். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாவே உங்களுடைய ஐலாஷ் வந்து நல்லா திக்கா இருக்கும். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். அடுத்ததா மஸ்காரா நான் எடுத்திருக்கேன். மஸ்காரா பாத்தீங்கன்னா ஐடெக்ஸ் டாஸ்லர் மஸ்காரா. இதை தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வாட்டர் ப்ரூஃபா கலையாம சூப்பரா இருக்கும். இப்போ இதை அப்ளை பண்ணலாம். புதுசா நம்ம வாங்குற மஸ்காராலாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரஷ் ஃபுல்லா நிறைய இருக்கும். இங்க பாருங்க, இதை ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி இந்த மஸ்காரா பாக்ஸ்லயே இந்த மாதிரி தேய்ச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனா இருக்கும். நான் மஸ்காரா எப்பவுமே இந்த மாதிரி அப்ளை பண்ண மாட்டேன். இதோடைய நுனியை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்பனா எனக்கு மற்ற இடத்துல ஆகாம இருக்கும். இப்போ நான் அப்படிதான் யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த மஸ்காராவுடைய ஈரத்தன்மை காயறதுக்குள்ளவே நீங்க என்ன பண்ணணும்னா, மஸ்காராவுடைய ஈரத்தன்மை காயறதுக்குள்ளவே இந்த மாதிரி நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பவுடரா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மேக்கப் பவுடர் இருந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ்ல பவுடரை லைட்டா எடுங்க.
இந்த மாதிரி லைட்டா தொட்டுட்டு நம்மளுடைய ஐலாஷ்ல லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஈரத்தன்மை காயறதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணாதான் அது போயிட்டு நம்மளுடைய முடியில அப்படியே பிடிச்சுக்கும். நம்ம அடுத்த கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் அப்ளை பண்றது. பாத்தீங்கன்னா நாம வந்து பவுடர் அப்ளை பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்தது நாம நம்மளுடைய மஸ்காரா வச்சு இன்னொரு கோட்டிங் கொடுக்க போறோம். இந்த கண்ணில் என்னுடைய ஐலாஷ்க்கும் இந்த கண்ணில் என்னுடைய ஐலாஷ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப திக்கா இருக்காது, தெரியாது. இது எவ்வளோ திக்கா லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துட்டு நீங்க பவுடர் திக்கா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கோட் கொடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோட் கொடுத்தேன், அப்புறம் பவுடர் அப்ளை பண்ணேன், திருப்பி மஸ்காரா அப்ளை பண்ணேன், திருப்பி பவுடர் அப்ளை பண்ணிட்டு இப்போ மூணாவது மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் 2 டைம் நான் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும், இன்னும் லாங்கா தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து திருப்பியும் பவுடர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மஸ்காரா அப்ளை பண்ணணும். இப்போ அதே மாதிரி கீழேயும் நான் மஸ்காரா அப்ளை பண்றேன். சேம் மேலே என்ன மெத்தட் நான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் கீழேயும் பண்ண போறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் கீழே வந்து ஒன்லி 1 டைம் தான் நான் பவுடர் யூஸ் பண்ணேன். பாருங்க நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்க. நம்மளுடைய லேஷ் வந்து நல்லா லாங்கா இருக்கும். அடுத்ததா நாம இதோட உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஐ ஷேடோல சில்வர் கலர்ல இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி சில்வர் கலர்ல எடுத்து நம்மளுடைய ஐப்ரோக்கு கீழே லைட்டா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐப்ரோ வந்து இன்னும் ரொம்ப அழகா தெரியும், எடுப்பா தெரியும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ரொம்ப ஒயிட்டாவும் தெரியக்கூடாது, சும்மா அந்த கிளிட்டர்ஸ் மட்டும். அவ்வளவுதாங்க. நீங்க பாருங்க 2 கண்ணுக்கும் உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐப்ரோ வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி அதே மாதிரி பிரஷ் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நாம ஐ ஷேடோ அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ கீழெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருந்ததுன்னா லாஸ்டா இந்த மாதிரி ஒரு பிரஷ்ஷை வச்சு நீங்க லைட்டா இப்படி கிளீன் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.